அவன் அங்கே இழுத்துருவாடா. எந்த காலத்தோட ஐயப்பனுக்கு முருகனுக்கு ஆடி மாதம் போட்டேன் தூக்க வச்சுல பேசுறான்டா. கார்த்திகை மாதம் படா என் தம்பி, கார்த்திகை மாதம் எக்கோ குறை மாலை ஓடுற எங்கள் அண்ணன் தம்பி இருந்த கை தூக்குங்களேன். ஏய் பூரா டொங்கசா, ஏய் பூரா அந்த கெட்ட வழக்கத்தை மறக்க முடியலை. முதல்லாம் ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டால் 300 பேர் மாலை ஓடுவாங்க. மாலை ஓட்டு பார்க்கணும், பஜனை படித்தா கம்மா தண்ணிலாம் அலம்போதும். சேக்கனேசா 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 இங்கிட்டு தட்டிக்கிட்டே இங்கிட்டு வேகிற கொலக்கட்டையை பார்ப்பேன். சில பேர் சுண்டலை வச்சுட்டாங்களாம், பொங்க வச்சுட்டாங்களாம். அந்த குருசாமியை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பேன். குருசாமி இந்த கடைசி பாட்டி கருப்பையும் பாட்டு எப்போ பாடுவியே? அவர் இருங்க சாமி, இன்னும் 7 பாட்டு இருக்குது. வயிறு ஹெல்லுது சாமி. ஆனால் குருநாதர் மட்டும் தைரியமாக உட்காந்துருப்பார். ஏன்னா அவர் வரும்போதே போட்டு வந்திருப்பார். அவர் வரும்போதே அங்கே வரத விட்டுருவார். அவரை எதிர்த்து பேச முடியாதுல்ல. பொம்பளை ஆளுக மாலை ஓடுவீங்களாத்தா? இந்த வந்துட்டால இந்த இவன் தாண்டா அந்த டிரைவர் சாச்சி விட்டவன். மாடு புடி மாடு லாஸ்ட் பார் 2 மினிட். பொம்பளை ஆளு மாலை ஓடுவீங்களாத்தா? கை தூக்குங்க. ஏய் மாலை ஓடும் நடிக்குது எங்கள் அக்காகெல்லாம். போன வருஷம் பெரிய பசை சாச்சி விட்டுச்சுக்கத்தா, உங்களை சொல்லலை பொம்பளை ஆளுக. இந்த வருஷம் எல்லாரும் சேர்ந்து ட்ரெயினை சாச்சி விடு, இல்லைன்னா வீட்டை கூட சாச்சு உடச்சி விட்டு போ. அதில் ஏன் சாமி துடியாத்தே இருக்கு. ஓம் சக்தியோ ஐயப்பனோ முருகனோ எல்லா சாமியும் நமக்கு அருள் கொடுக்குது. ஆனால் இந்துக்கள் கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது. தலையில் ஒரு கர்ப்பிணியோ மாசமானவங்களோ வச்சா கூட ஒரு வேப்பலை வச்சா போதும், பேய்க்கு பயந்துக்கிட்டு. அதானே? அதே மாதிரி மேல்மருவத்தூர் போகிற எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரு வேப்பங்கொள்ளையை ஒரு கொத்தை காருக்கு முன்னாடி கட்டி விடணும். பஸ்ஸுக்கு முன்னாடி கட்டிடுச்சுகளே. வரும்போதே தலைக்கு ஆளுக்கு 2 கட்டு வேப்பங்கொலை பூராத்தையும் கட்டிடுச்சுக்க. கண்ணாடி தெரியல அவனுக்கு. அவன் கிளீனரு கவக்கம்பை வச்சுக்கிட்டே வேப்பங்கொலையை தூக்கிக்கிட்டே கொஞ்சம் லெஃப்ட்டில் வாங்கண்ணே ரைட்டில் வாங்கண்ணே போயிருக்காங்க. அவன் போகிறது அந்த விஷயத்தில். இந்த ஓம் சக்தி எங்கள் ஆத்தா தலைவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு, டிரைவர் சக்தி உடனே டிரைவர் சொல்லுங்கள் சக்தி என்ன சாங்கு இதெல்லாம்? பின்னாடி இருந்து புவனா மெசேஜ் பண்ணுறான், போர் அடிக்குதான், குத்து பாட்டு இருக்கா? அவன் என்ன பாட்டு சக்தி? ஆளுமா டோலுமா கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா, இது போன்ற பக்தி பாடலை போட்டேன். கட்டிப்பூடி நான் போட்டவனையே ஒரு சக்தி ஓடியாந்து சிங்கு சாக். இவன் பார்த்தேன் அதுக்குள்ளேயே வந்துருச்சா. சிங்கு சக்குனவனே கீறு டாப்பில் ஓட்டேன். போட்டு ஆக்சிலேட்டரை மிதிச்சு பாலத்தில் அடிச்சு குப்புற கடக்கு வண்டி. அதில் ஒரு சக்தி. பாருங்க சக்தி எங்கள் நிலைமையை ஆத்தா சோதித்து விட்டாள். நல்லாத்தான் சக்தி விரதம் இருந்தோம், எப்படியோ கவுந்து போச்சு, மைத்தை பிடிங்கிருச்சு. நீ தானடி சக்காலத்தி மக குத்தாட்டம் போட்ட கண்டங்கர். அதில் உங்கள் வீட்டுக்கார போனாள் அப்போ இல்லை சிரிக்கிறாராடா. வாடா ஒரு 12 சிறுகுடியை சேர்ந்த மலைச்சாமி தண்டாயுத பாணி 101 சீரட்டாட்டையை பாடுறான். நல்ல வேலை வெளியே இருந்து தொடச்சி போட்டதை கொண்டு வராமல் போனேன். நன்றி 100 ரூபா. இந்த 100 ரூபாயை வச்சு 15 பேர்த்துக்கு நான் சாப்பாடு வாங்கி போடுறேன். சாமிக்கு மாலை போடுறது பெரிய விஷயம் கிடையாது. பக்தியோடு உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். நான் அழகர் கோயில் அழகுமலையாந்தேன். எங்கள் சாமி எந்த சாமிக்கு மாலை ஓட்டாலும் ஏற்றுக்கிறாரு. நாங்கள் கோடாங்கி பெட்டி தூக்கி ஆடுறதுனால எல்லோரும் மாலை ஓடுற இல்லை. மாலை ஓடுற ஆளை மட்டும் கேட்குறேன். மாலை ஓடும்போது விரதம் இருக்கியே சைவம் தானே? சரக்கு அடிக்கக்கூடாது, சாமி தடை போட்டு டோல் கட்டு. அதே மாதிரி லேடிஸ் அந்த மாதிரி இல்லை, அது ஒன்றும் சொல்லாது. ஆனால் கணேஷ் கோயிலில் போடலாமா? கணேஷ் கோயிலில் பெல்ட்லாம் சாமி பர்மிஷன் கொடுத்துருச்சா? எல்லா தீய வழக்கத்தையும் மறந்து இந்த ஒரு தமிழன் சாமியை நினைத்து மாலை போடுகிறானோ அவனுக்கு தாயா வீட்டில் சாமி நின்று பேசும். நானே கைதட்டிக்கிறேன். பருப்பு வேகலையே, 7 சிலிண்டரை மாட்டிட்டேன். அதில் மாலை ஓட்டு போகிற ஆளுகளுக்கு என்ன பிரச்சனைனா, சில பேர் இருமுடியை கட்டி தலைக்கில் வச்சவொடனே பின்னாடி சொந்தக்காரங்க பூரா பிஸ்கட்டு ஆரஞ்சு பழம் ஆப்பிள் அம்புட்டின்னு தெரிஞ்சுருவாங்க. பைய கணக்கம் எல்லாரும் சொல்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுரா. இந்த நடந்து போகிறேன் மட்டும் சொல்ல மாட்டேன் அரோகுரா. ஏன்? அவனுக்கு கணேஷ் கோயிலில் இருந்திருக்காது.
அப்படியே ஒவ்வொரு ஆளாக பார்ப்பேன். மச்சான் கொஞ்சம் இருந்தால் கொடுங்க மச்சான், பழனி வரைக்கும் உருட்டி வச்சுட்டு போயிடுறேன். சரின்னு வண்டியில் ஏறிட்டாங்க. ஏறினவுடனே அந்த சாமிக்கு மண்டை காயுது, போயலை இல்லை. கடைசி சீட்டில் ஒரு சாமி இப்படி கொட்டினார் வர்ற. அங்கேருந்து வந்துட்டேன். வந்தவுடனே கணேசி போயில விடுன்னு கேட்க மாட்டாங்க. ஏன் சாமி பழனிக்கு எத்தனை வருஷமாக வரீங்க? அவர் போயலையோட 13 வருஷமா எங்கள் ஐயோ சின்ன வயசுலேருந்து கூடி போனார். அப்படியா? பழனி படிக்கட்டு முத மாதிரி இருக்கா, 2 படி கூடி வச்சாலாம் கேட்பேன். பஞ்சாமிரதம் டப்பா எவ்வளோ போட்டு கட்டுப்பட்டு கடைசியா கோச்சுக்கிறாதே சாமி கொஞ்சம் போயில கிடைக்குமா? அதை முதலே கேட்க முடியாதானே. சரின்னு இந்த சாமி கொடுத்துருவார். ஒரு உருண்டையை உதட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் கம்பியை பிடிச்சிக்கிட்டு சொல்லிடுவேன். என்ன சாமி மண்டை காய்தா, போயில வேணுமா? பின்னாடி சீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, 3 வாயிட்டு வச்சுருக்காரு சாமி. அப்படியே சொல்லி கண்ட்ரேட் வேலை பார்த்துருவேன். இதில் யாரா அனுபவப்பட்டிருக்க? நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு போடுவேன். தீபாவளி என்றால் என்ன? நரகாசுரனை என்ன நொத்தங்கமா சொல்றாரு? பரவாயில்ல, நம்ம டொங்கஸ்தான். இப்போ சில கிராமத்தில் நான் நாடகத்துக்கு போனோடனே உள்ள மக்கள் சொல்கிறாங்க, சின்ன பயல்கள்லாம் பள்ளிக்கூடம் போகாமல் காலித்தனமாக சீரட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டுறாங்க, கொஞ்சம் புத்துமதி சொல்லுங்கன்னு. அப்படி தான் ஒரு மேடையில் சொன்னேன். சின்ன பயல்கள்லாம் சீரட்டோ கஞ்சாவோ தண்ணியை அடிக்கக்கூடாது. ஒரு பையன் உள்ளே வந்து அப்படியே அழுதேன். நீங்கள் சொன்னதுலேருந்து நான் விட்டுட்டேன், பூலிப்பு வைக்கலாமான்ட்டேன். அப்போ இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், பெட்டி ராஸ்கல். பள்ளிக்கூடம் என்பது என்ன? அங்கே போய் அறிவு சார்ந்த விஷயங்களை மூளைக்குள் செலுத்துவதே பள்ளி. அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பிறந்தகை ஆசிரியர் அல்ல, பெற்ற தாயும் பெற்ற தகப்பனாக இருக்கிறார்கள் ஆசிரியர் பிறந்தகை. இந்த எங்கள் அப்பாலாம் கைதட்டுறாங்க, சித்தப்பங்கெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். முதல்லாம் வாத்தியாரெல்லாம் பார்த்தா இந்த தண்டி வீச உலக்க, என்னடா முனியாண்டி வீட்டு பாடம் எழுதலையா உள்ளவா லாடம் கட்டுறேன் ஓடுவார். ஐயோயோ என்னை அப்படித்தான் எங்கள் வாத்தியார் 1 வாரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தார். நாங்கள் விடலை, நான் யோசிச்சேன். கையை நீட்டுறான்டார் இப்படின்ட்டேன். 1 அடி அடித்தார், 2வது அடி அடித்தார், கையை எடுத்துக்கிட்டேன், வெதரில் அடிச்சுக்கிட்டார். அதுக்கு மட்டும் என்னை 3 மாதம் வச்சு அடித்தார். ஏன்னா வலி பிதுக்கு மருந்து போட்டு அப்பெல்லாம் வந்து ஒரு பழமொழி இருக்கும், பெரியவங்களுக்கு தான் தெரியும், அடியாத பிள்ளை படியார். அப்பெல்லாம் வாத்தியார் மண்டி ஓட சொல்லுவார், தம்பி நீ எந்திரிச்சு 3 பேர் போடா. நீ கூட சொல்றான், அந்த இது இல்லை. இவங்கள்ட்ட ஒரு விளக்கமும் சொல்ல முடியாது தம்பிகள்கிட்ட. அண்ணே இல்லையாப்பா, மண்டி ஓட சொல்லுவார். ஏலே வீட்டு பாடம் எழுதாட்டா கல்லுடா. மண்டி ஓட்டு வாத்தியார் வந்து பார்ப்பாரு பரம்போட. அசோக்கும் ராமநாதன் மண்டி ஓட்டுருக்கானா, அப்படி சுற்றி பார்ப்பாரு, காலக்கெல்லாம் விளக்கிருக்கான். இறக்கமே பட மாட்டாங்க. ஏன்? ஒரு நாள் மண்டி ஓடுற சொல்றதுனால்